வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். பார்த்தீங்கன்னா, கண் சார்ந்த பிரச்சனைகள், கண்ணில் வந்து நீர் வடியுதல் பிரச்சனை இருக்குது, கண் சிகப்பாகுது, இல்லைனா கண்ணில் பார்த்தீங்கன்னா கட்டி வந்திருக்கு, கண் பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் வீக்கம் இருக்குது. இந்த கண்ணில் வந்து ஓரத்தில் சில பேருக்கு இந்த கட்டிகள் இருக்கும், அந்த சூட்டு கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான். கண்ணில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீக்கம் வருது, அந்த வீக்கம் வந்து சரியாக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கண் வந்து பார்வை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சில பேருக்கு. சீக்கிரமே 10 வயசுலேயே வந்து கண்ணாடி போடுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறோம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும். கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகணும் அப்படின்னா, அக்குப்ரெஷர்ல அருமையான ஒரு விஷயம் இருக்கு. டெய்லியுமே நம்ம ஒரு ப்ராக்டிஸா இதை செய்துட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, கண் பார்வை வந்து மேம்படும். 10 வயசுல கண்ணாடி போட்டிருக்காங்க, இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வரும்பொழுது அந்த கண்ணாடியவே நம்ம கழட்டி தூக்கி போட்டுடலாம். 10 நாள்ல கண்ணாடியை தூக்கி போடக்கூடிய ஒரு மேஜிக்கான ஒரு பயிற்சி தான் இது. தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பா இதற்கான பலன் இருக்கு. 10 வயசு குழந்தைங்களுக்கு மட்டுமா அப்படின்னு இல்லை, 40 வயசுக்காரங்களும் நம்ம செய்துக்கலாம். ஏன்னா 40 வயசுல தான் நிறைய பேருக்கு இந்த கண் பார்வை மங்குதல் அப்படிங்கிறது ஏற்படுது. வெள்ளெழுத்து அப்படிம்பாங்க. அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு காரணமே இதுதான். அப்ப இந்த மாதிரி 40 வயசுல ஏற்படுறதா இருக்கட்டும், இல்ல 10 வயசுல ஏற்படுறதா இருக்கட்டும், இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய பிரஷர் புள்ளி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணை சுத்தியுமே இருக்கு. இப்ப இந்த கண்ணில் இருக்கு இல்லையா, இந்த கண் இந்த ஸ்டார்ட் பண்ணுதுல இந்த புள்ளி, இதை தொட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதே மாதிரி கிளாக் வைஸ்ல ஒரு 21 டைம்ஸ் இப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி கண் முடியுது இல்லையா, இந்த இடத்துல அது மாதிரி 21 டைம்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த புருவம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல நம்ம அது மாதிரி 21 முறை, புருவம் முடியுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு 21 முறை. இந்த புருவம் முடிகிற இடத்துல நம்ம கொடுக்கக்கூடியது இந்த கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணும். அதனால கண்டிப்பா இந்த புருவ முடிவை நல்லாவே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொடுங்க. அதன் பிறகு இந்த கண் இமை இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே அழுத்தி கொடுத்து இதில் கொடுங்க. ஆனால் இந்த பகுதியை அழுத்தும் பொழுது ரொம்ப மென்மையாக அழுத்துங்க. ஏன்னா இங்கே ஓடக்கூடிய இந்த ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப மைன்யூட் ஆனது. பிளட் வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானது. அதனால ஒரு பூக்கள் மேலே வச்சு நம்ம ஒரு அதை ரொம்ப காயப்படுத்தாமல் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் வந்து லைட்டாக மென்மையாக கொடுக்கணும். ரொம்ப அழுத்தி கொடுக்கக்கூடாது, அந்த பிளட் வெசல் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப மென்மையான ஒரு அழுத்தம் கொடுங்க. இந்த இந்த 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட், இதுக்கு மேலே இந்த புருவத்தோடைய மேலே நடு சென்டர் பாயிண்ட், இந்த பாயிண்ட், இதுக்கு நடுவில் இந்த பாயிண்ட், இதே மாதிரி 2 கண்ணையும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. நல்லெண்ணெயை காலையில் தொட்டுக்கிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. இது மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம சூரியன் காலையில் உதிக்கிற சூரியன் 6 மணிக்குள்ளே சொல்கிறேன், 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா நல்ல வெயில் வந்துடும் இந்த வெயில் காலத்தில். அந்த லேசாக வர இளம் கதிர்களை கண்ணால் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்ருங்க. இது எல்லாமே பண்ணலாம். இரவில் ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு அந்த இடத்த நல்லா டார்க்காக இருட்டு ரூம் ஆக்கிட்டு அந்த விளக்கை நம்ம எட்டேருந்து அந்த விளக்கின் ஒளியை வந்து நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்க்குறது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டோம்னாலே சரியாகும். இதெல்லாம் முடியலனாலும் கண்ணுக்கு இந்த நான் சொன்ன இந்த பயிற்சிகளை மட்டுமே நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக கண் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும், கண்ணாடியவே காட்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அக்குபஞ்சர் பயிற்சி இது. தொடர்ந்து செய்து பாருங்க. தொடர்ந்து நம்ம சாய் சும் ஹெல்த் டிவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.